Welcome friends. Today topic we are going to see about the computer basics. வாங்க first computerனா என்னன்னு பார்த்தறலாம். Computer is an electronic device which is developed by Charles Babbage. Computer அப்படிங்கிறது வந்து ஒரு electronic device. அது யார் டெவலப் பண்ணாங்கன்னா சார்லஸ் பாபேஜ். இது என்ன செய்யும், கம்ப்யூட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு இன்புட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த டிவைஸில் இன்புட் டிவைஸஸில் ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. அதான் இட் டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் த இன்புட் டிவைசஸ். இன்புட்டை வந்து இன்புட் டிவைசஸ்லேருந்து எடுத்து அண்ட் தென் கம்ப்யூட்டரில் அதை ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் ப்ராசஸ் நடக்கும் அண்ட் தென் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் டெஃபினிஷன் ஃபார் த கம்ப்யூட்டர். In diagrammatic representation, input நம்ம வந்து கொடுத்து process ஆகும் and then output produce ஆகும். And then computerல மொத்தத்தில் 2 components இருக்கு. And there are 2 components in the computer system. 2 main components என்னன்னா hardware and the software. Hardware அப்படின்னா input device. Hardwareல 3 types இருக்கு. Input devices, output devices and the storage devices. இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இன்புட் டிவைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட், மவுஸ் அண்ட் த மைக்ரோஃபோன். கீபோர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. எப்படி இன்புட் கொடுப்போம், டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், நம்பராக கொடுக்கலாம், கமெண்ட்ஸாக கொடுக்கலாம். ஒரு பாயிண்டிங் டிவைஸ், நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் வந்து எப்போதுமே இருக்கும், அதுக்கு பேர் தான் பாயிண்டிங் டிவைஸ். அது எதுக்காகனா ஸ்க்ரீன் எலமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸ்க்ரீன் எலமெண்ட் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஏதாவது கிளிக் பண்ணுறோம்ல அதான் இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸ்க்ரீன் எலமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அதுக்காக மவுஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது வந்து ஆடியோ வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டது தான் மைக்ரோஃபோன். இப்போ ஒரு இன்புட் வந்து ஆடியோவாக நம்ம கொடுக்கும் அப்படின்னா மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணோம். அண்ட் தென் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர் அண்ட் த ஸ்பீக்கர். மானிட்டர் வந்து டிஸ்பிளே விஷுவல் அவுட்புட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்புட் வந்து கொடுத்துருக்கோம், இப்போ சி ஃபைல் வந்து இப்போ இன்புட் வந்து இப்போது ஏபிசின்னு டைப் பண்ணுறோம், அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே நம்ம பார்க்கலாம். அவுட்புட் அப்படிங்கிறது வந்து மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிறது தான் அவுட்புட். இப்போ நம்ம இன்புட் வந்து ஏபிசின்னு கொடுத்தோம்னா அவுட்புட்லேயும் ஏபிசின்னு டிஸ்பிளே ஆகும், தட் இஸ் மானிட்டர். அண்ட் தென் பிரிண்டர் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் த ஃபிசிக்கல் காப்பீஸ் ஆஃப் த டிஜிட்டல் டாக்குமெண்ட். எக்ஸாம்பிள், நம்ம இப்போ டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் கொடுக்குறோம், எங்கேருந்து பிரிண்ட் கொடுப்போம், மானிட்டர்லேருந்து பிரிண்ட் கொடுக்குறோம். அண்ட் தென் அவுட்புட் எப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் காப்பி வரும். ஃபிசிக்கல் காப்பி அப்படிங்கிறது வந்து பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகி வர்றது தான் ஃபிசிக்கல் காப்பி, அதான் டிஜிட்டல் டாக்குமெண்ட். அண்ட் தென் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அவுட்புட் சவுண்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி கேட்போம். இப்போது ஏதாவது ஒரு ஃபிலிம் போட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சவுண்ட் வந்து கேட்குதா, ஆனால் ஸ்பீக்கர் எங்கேருந்து கேட்குது, ஸ்பீக்கர்லேருந்து, அதான் அவுட்புட் சவுண்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். அண்ட் தென் ஸ்டோரேஜ் டிவைசஸ். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது, ஹார்ட் டிஸ்க், ரேம் அண்ட் த ரோம். ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், ஃபைல் ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணலாம். இதான் தான் ஹார்ட் டிஸ்க். எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிரைவ்ஸ், சாலிட் ஸ்டேட் டிஸ்க். அண்ட் தென் ரேம் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் யூஸ்டு வைல் கம்ப்யூட்டர்ஸ் ரன்னிங். நம்ம கம்ப்யூட்டர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே எங்கே டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ரேம் இஸ் அண்ட் ப்ரைமரி மெமரி. சிபி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே ரேமில் தான் நடக்கும். சிபி வந்து ரேமில் தான் போய் ஆக்சஸ் ஆகும். டெம்பரவரி ஸ்டோரேஜ் யூஸ்டு வைல் கம்ப்யூட்டர்ஸ் ரன்னிங். நம்ம ரன் பண்ணுறது எல்லாமே வந்து ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ சப்போஸ் நம்ம கரண்ட் வந்து அந்த டைம் போயிடுச்சு அப்படின்னா ரேமில் இருக்க எல்லாமே டெலிட் ஆயிரும். என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே டெலிட் ஆகும். நம்ம சேவ் பண்ணால் மட்டும்தான் சேவ் ஆகும், இல்லைன்னா எல்லாமே இதாயிரும். ரோம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஆப்போசிட். ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி, பெர்மனண்ட் ஸ்டோரேஜ். நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணுறோமோ எல்லாமே வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறது தான் ரோம். ஃபார் எசென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் பூட் ப்ராசஸ். இந்த ரோம் மேக்ஸிமம் இந்த ரோம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பூட் ப்ராசஸ் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. பூட் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகிறது தான் ரோம். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, ஸ்பீட், அக்யூரசி, ஸ்டோரேஜ், குயிக் டெசிஷன், ரிப்பீட்டட் கேப்பபிலிட்டி.
அண்ட் தென் நம்ம சின்ன அப்ரிவேஷன் பார்த்துடலாம், ஒரு 5 அப்ரிவேஷன் பார்த்துடலாம். கம்ப்யூட்டர்னால் என்ன அப்ரிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா, காமன்லி ஆப்ரேட்டிங் மிஷின் பர்பஸ்லி யூஸ்டு ஃபார் டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். அண்ட் தென் CPU அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அண்ட் தென் RAM அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. அண்ட் தென் சிபியூவில் வந்து ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கும், 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது, ALU அண்ட் CU. ALU அப்படின்னா அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அண்ட் தென் CU அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். இந்த அர்த்தமெட்டிக் லாஜிக் மூலமாக தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகும். அந்த கண்ட்ரோல் யூனிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்புட்டை வந்து எடுத்து வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்காக கண்ட்ரோல் யூனிட் வந்து யூஸ் ஆகும்.